அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 990 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 37% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 37%, இலங்கைக்கு 990 ரூபாய் 9% உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் கட்டணம் மெஷின்கள்லையும் அவங்களுடைய அப்ளிகேஷன்லையும் 1.25 தினார் தான். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகும்போது அதில் அக்கௌண்ட் நம்பர் இல்லைன்னா நீங்கள் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டினார் ரேட், கோல்டு ரேட் சொல்றது விளம்பரத்துக்காக இல்லை, மக்கள் விளங்கணும்ன்றதுக்காக. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு 750 ஃபில்ஸும் இலங்கைக்கு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், அமெரிக்க எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சுகளை பற்றி தெரியப்படுத்துறது, டினார் ரேட், கோல்டு ரேட்டை முன்னாடியே போடுறது. நாம் இந்த நாட்டுக்கு உழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். முதலாவது நம்ம இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம டினாரை உழைச்சி நாட்டுக்கு அனுப்ப போகிறோம். அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே மாதிரி இந்த நாட்டுக்கு புதிதாக வரக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னுடைய சேனலுக்கு புதிதாக வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் இது தெரியணும். கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் இல்லையா, நம்ம அதை முதல்ல மெயின்டைன் பண்ணுறது தான் பார்க்கணும். அதே போல் இலங்கைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போதைக்கு சஜில் எக்ஸ்சேஞ்சில் 999 ரூபாய் 75% நேற்றைய தினம் வழங்கியிருக்கிறாங்க. ஒரு 25% எக்ஸ்ட்ராவாக இருந்தால் மட்டமாக 1000 ரூபாயில் ரவுண்டாக நின்றுருக்கும். பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள். அதே போல் இந்தியாவுக்கும் 272 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது டினார் ரேட் தற்போது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 346 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 237 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார். 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 128 ஃபீல்ஸ். 24 கேரட்டும் கம்மியாகி இருக்குது. 22 கேரட் தொடர்ந்தும் அதே நிலையில் தான் இருக்குது. இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் தங்கம் விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. தங்கத்தை பற்றியும் தெரிவிக்கிறது, இரண்டாவது முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம அதுக்கு தானே. உள்துறை அமைச்சருக்கு நன்றிகள். குவைத்துடைய அடுத்த மன்னர் கதவை திறந்து வைத்தார். இதோ மறுபடியும் ஆரம்பித்தது ஃபாத்திமா மெஹமூனின் கேஸ். அமைச்சர் ஒருவருக்கு 4 வருடம் கடுங்காவல் தண்டனை. கணவனும் மனைவியும் சேர்ந்து களவாடிய மொபைல் போன். உள்துறை அமைச்சர் நேரடியாக விஜயம். மஹபூலா பகுதிகளில் 100க்கும் அதிகமான விதிமீறல்கள் பதிவு. பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோவை தொடர்ந்தும் பாருங்க. வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா பருவங்கள் மற்றும் வானிலை நிலைகளில் முன்னறிவிப்பு. ஈரப்பதம், ருத்துபா தன்மை அதிகரித்து வருவதால் கோடைக்கால வெப்பம் மிதமானது மற்றும் குளிர்ச்சியான காலமாக இருக்கும் சூழல் விரைவில் வரும். அதே போல இந்த பருவத்தில் மழை பொழிவு சராசரிக்கும் அதிகமாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் மழை வரும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரப்பதம், ருத்தூபா இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. الصيف مغبر وحرارته تتجاوز 50 درجة، لكن إذا كانت الرطوبة عالية فإنها تغطي على حرارة الشمس والحرارة المباشرة تقل، وبالتالي نتوقع أمطار بالصيف. وبالنسبة للشتاء إذا كانت الأمطار قليلة بالربيع ونسبة الرطوبة قليلة فنتوقع الشتاء بارد جدا وقليل الأمطار، والحرارة متوقع أن تصل إلى ما دون الصفر المئوي. لكن إذا كانت الرطوبة عالية بالشتاء
فنتوقع أمطار والرطوبة تغطي على البرودة الشمالية، وبالتالي تكون البرودة معتدلة في الشتاء. فمن خلال نسبة الرطوبة نقدر حالة الجو المقبلين عليها بإذن الله تعالى. பங்குனி வெயில் பல்ல அழிச்சிட்டு இருக்குது, எங்கடா மழை அப்படின்ற மாதிரி காமெடி சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், சவுதி அரேபியாவில் அசீர் மற்றும் அபஹா பகுதிகளில் ஐஸ் கட்டி மழை இப்போதைக்குமே. تبارك الله، جنوب رجال علمة بردية بأحجام كبيرة، سيول يا رب لك الحمد. يا كريم يا الله تبارك الله، اللهم عطنا خيرها وخير ما فيها، من شرها وشر ما فيها يا حي يا قيوم. اللهم لك الحمد ولك الشكر يا رب. السلام عليكم ورحمة الله وبركاته، وأسعد الله مساكم كل خير. أمطار عقب الضلع، اللهم لك الحمد لك الشكر يا الله. يوم الأحد 17/12/1445 أسفل عقب الضلع قبل صدر وايلة، ما شاء الله تبارك الله زانت الجلسة هنا. هذا بداية الشيء ونحمد الله ونشكر. அகாமா இல்லாதவர்களுக்கு 600 தினார் ஃபைனும் 6 மாத ஜெயிலுமா? இதை தொடர்ந்துமே நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு செய்தியில் யாராவது பிழையான தகவல்களை வெளியிட்ட உடனே மக்கள் பதட்டம் அடைகிறாங்க. இது பார்த்திங்கன்னா அகாமா இல்லாதவர்களுக்கு யார் இடம் கொடுக்குறாங்களோ, யார் அவங்கள வேலைக்கு போடுறாங்களோ, யார் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்களோ, அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அந்த அபராதமும் அந்த சிறை தண்டனையும். அக்காமா இல்லாதவங்க ஒருவேளை நீங்கள் இந்த பொது மன்னிப்பில் போகலை, அடுத்த வருஷம் தான் போகிறீங்க, இல்லை இன்னும் 2-3 மாதம் கழிச்சு தான் போகிறீங்க, இல்லை இந்த வருஷ கடைசியில் போகிறீங்க, இந்த நேரத்தில் பிடிப்பட்டிங்கன்னா ஃபிங்கர் வைப்பாங்க, குவைத்துக்கே மறுபடியும் வாழ்நாள் பூரா வராத மீனிக்கு கேன்சல் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவ்வளவுதான். மிஞ்சினா 1 வாரம் ஜெயிலில் போடுவாங்க. ஆனால் இந்த காதிம் வீசாவில் வெளியில் வேலை செய்கிறவங்க பிடிப்பட்டிங்கன்னா நிச்சயமாக தடுப்பு காவலில் வைக்கப்படுவீங்க. இப்போதைக்கு அந்த பழைய தண்டனை இன்னும் இது அமுலுக்கு வரலை. 5000 தினார் அபராதம், 5 வருடம் சிறை. அந்த தண்டனை அமுலுக்கு வந்துச்சுன்னா கஃபீலும் மாட்டுவாங்க, நீங்களும் மாட்டுவீங்க. இப்போதைக்கு கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததா மங்காஃப் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சில உருக்கமான பதிவுகள். உண்மையிலேயே ரொம்ப வேதனை. கூட இருந்த நண்பர்கள் இன்றைக்கி உயிரோடு இல்லை. பக்கத்தில் கண்ணுக்கு முன்னாடியே சில சகோதரர்கள் உயிரிழந்தது அவங்களுக்கு மிகவும் அழுத்தத்தை கொடுத்திருக்கும். அவங்களுக்கும் விரைவில் குணமடைய எங்களுடைய பிரார்த்தனைகள். அதே போல் குவைத்தில் தீ விபத்தில் சிக்கியவர்கள் அனைவருமே குவைத்துடைய அரசாங்கத்துக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள் என அவங்களுடைய கவனிப்புக்காக. ஃபாத்திமா அல் மோமின் இன்னமும் இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு பார்த்தா முடிகிற மாதிரியே தெரியலை. அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒரு அமர்வு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரெட் சிக்னலில் க்ரோஸ் பண்ணி போய் 2 பேரை கொன்ற வழக்கு. அதே மாதிரி முன்னாள் அமைச்சருக்கு 4 ஆண்டு கால கடுங்காவல் சிறை தண்டனை. நாட்டின் அமீர் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்கள் விடுத்த சில அறிக்கைகளுக்கு எதிரான பதிவுகளை இட்டு சமூக வலைத்தளங்களில் மன்னரை அவதூறாக பேசிய காரணத்தால் இந்த தண்டனை முன்னாள் அமைச்சருக்கு. இந்த நாட்டு அரச குடும்பத்தையோ மன்னரையோ தயவு செய்து யாருமே விமர்சனம் பண்ணிடாதீங்க. பண்ணினால் அமைச்சருக்கு மாதிரி தான் நம்மளுக்கும் தண்டனை. தற்போதைய முடிக்குரிய இளவரசர், அடுத்த மன்னர், மக்களே நான் ஷீஃப் மாளிகையில் இருப்பேன். கதிரை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கைக்கு போகும், ஒருவர கைக்கு போகும். ஆனாலும் நான் உங்களுடன் இருப்பேன். أنا قلتها وأقولها، أنا حفيد مبارك اللي حاط على قصره لو دامت لغيرك ما اتصلت إليك. ما عمري قاعد الكرسي. أنا عارف إن اليوم أنا الكرسي وباكر بي من يصير بهالكرسي. كل يوم صبح وعصر أمر على قصر سيف أشوفها وأنت تمرون تشوفونها. لو دامت لغيرك ما اتصلت إليك. ஷேக் ஹாலித் முபாரக் அல் சபா அவர்கள் எந்த நேரத்திலும் திறந்தே இருக்கும் ஷீஃப் மாளிகையின் கதவு. மன்னரை மக்கள் சந்திப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்றும் உங்களுக்காக உங்களுடன் நான் இருப்பேன்.
முடியலரசரின் வாக்குறுதி. மின்சார அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி வஃப்ரா விவசாய பகுதியில் 2 பண்ணை ஒப்பந்தங்கள் வாபஸ் பெறப்பட்டன. காரணம், இவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கும் அந்த இடத்தில் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உரிய ஏற்பாடுகளை நடத்தி வந்ததாக தெரிய வந்துள்ளது. போதைப் பொருள் உருவாக்கி இருக்கிறாங்க, பண்ணை நடத்துகிறதா லைசன்ஸ் வாங்கி. அடுத்ததாக குவைட் கஸ்டம்ஸில் 3.6 மில்லியன் பெறுமதியான டொபாக்கோ புகையிலைகளை கைப்பற்றிருக்கிறாங்க ஷுவைக் துறைமுகத்தில். அதே போல் இந்த புகையிலைகள், குறிப்பாக நீங்கள் இந்த தம்பாக் புகையிலைகளை தயவு செய்து நண்பர்களே உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ரொம்ப கவனம். அதே மாதிரி பப்ளிக்கான பிளேஸ்களில் போய் நின்று அதை அழகாக எடுத்து சுண்ணாம்பு வச்சு தடவி, நான் வண்டியில் இருக்கும்போது சில நேரங்களில் பார்த்துட்டு இருப்பேன், இந்த பார்க்கிங்கில் இருந்து ஒரு சில ஓட்டுநர்கள் செய்வாங்க. தயவு செய்து அப்படி பப்ளிக்கில் செய்யாதீங்க, பிடிச்சி உள்ளதுக்கு போட்டுருவாங்க. உள்துறை அமைச்சருக்கு கோடான கோடியின் நன்றிகள். அதே போல் தூதரக அதிகாரிகளுக்கு மலர் வைத்து நாங்கள் தலை வணங்குகிறோம். தூதரக அதிகாரிகளே, we are always respect you. யாருப்பா அது? வேறு யார்? பிலிப்பைன் நாட்டு தூதரக அதிகாரிகளுக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய நாட்டு தொழிலாளர்கள் இந்த நாட்டில் கௌரவமாக கொண்டு வரதுக்கு ஒரு ஏற்பாடை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மாஷா அல்லாஹ் தபாரக் ரஹ்மான், இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் பணிப்பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சித்திரவதைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்தையும் வழங்க போவதாக உள்துறை அமைச்சர் முன்னாடியே தெரிவிச்சிருந்தார். அந்த விடயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் புதிய கான்ட்ராக்டில் எல்லா விடயங்கள்லையுமே சலுகைகளோடு வரப்போகிறாங்க பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்கள். அதெல்லாம் சரி, இந்த இந்தியர்களும் இலங்கையர்களும் இந்த வீட்டு தொழிலாளர்களாக வேலை பார்க்கக்கூடியவங்க, என்னப்பா படகுலே அந்த நாட்டுக்கு வந்தீங்க, மிக்ரான்ஸாவாக வந்தீங்க, அப்போ நீங்கள்லாம் விமான நிலையத்தால் வரலையா? அது என்ன, அவங்களுக்கு ஒரு சட்டம் நம்மளுக்கு ஒரு சட்டம்? காலத்துக்கும் இதே நிலைமை தான் நம்மளுக்கெல்லாம். செத்தாலும் சாவு மணி அடிக்கக்கூட ஆள் இல்லைல்ல. அதுக்கு நம்மளுடைய அதிகாரிகள் பாருங்கள் எப்படி கெத்தான் இன்னும் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. எப்போ தான் நம்ம நாட்டு அதிகாரிகளுக்கு கொஞ்சம் அந்த முதுகெலும்பில் தெம்பு இந்த மாதிரி போய் நம்மளுக்காக பேசி இப்படி ஒரு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து தூங்கும்போது கனவுல பார்த்துக்குவோம். அடுத்ததாக குவைத்துடைய உள்துறை அமைச்சரின் வழிகாட்டுதலின் கீழ் பல அதிகாரிகளுக்கு உயர்நிலை பதவி. இனி வரும் நாட்களில் ப்ரமோஷன்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ப்ரமோஷனுக்காக இனி வரும் நாட்களில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உள்துறை அமைச்சர் நேரடியாக விஜயம், அவருடைய கண்காணிப்பின் கீழேயே தற்போது பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் குவைத்துடைய தீயணைப்புத்துறையுடன் சேர்ந்த கண்காணிப்பு ஆய்வு பயணங்கள் மேற்கொள்ளப்படுது. அப்பார்ட்மெண்ட்கள், பல வாடகை குடியிருப்பு. تطبيق القانون كاملا هو العنوان الأكبر لقوة الإطفاء العام من خلال الجولات التفتيشية على سكن العمالة في مختلف مناطق البلاد، إذ تهدف فرق الإطفاء إلى رصد المخالفات والتأكد من التزام ملاك العقارات بالاشتراطات الواجبة في عقاراتهم، لا سيما عقب حادثة حريق المنقف. بأوامر مباشرة من سيدي وزير الداخلية وتوجيهات من سعادة اللواء خالد عبد الله رئيس قوة الإطفاء والتعاون مع الجهات الحكومية، تم تكوين فرق للكشف على هذه المناطق ورصد المخالفات الموجودة فيها، للحرص على سلامة المواطنين والمقيمين الموجودين فيها والأمن المجتمعي والحفاظ على الممتلكات الموجودة في هذه المناطق. تم الكشف على العديد من المناطق الموجودة في جميع محافظات دولة الكويت، منها منطقة خيطان، الفروانية، بني دلقار، جليب الشيوخ، المنقف. فرق الوقاية في قوة الإطفاء العام تسعى جاهدة في عمل يمتد على مدار الساعة لرصد المخالفات والمخالفين ووقف أي تجاوزات تحدث على هذا الصعيد، سواء كان ذلك من خلال ملاك العقارات في جانب أو العمالة في الجانب الآخر. من ضمن المخالفات التي تم رصدها اللي هي إزالة التخزين الموجود في البنايات هذه. 2 عندنا اللي هي المخالفات المعمارية اللي هي تسكير المنافذ، تسكير المنور. رقم 3 عندنا الأسلاك الكهربائية. و4 عندنا اللي هي مخارج الطوارئ. نحرص دائما أن مخارج الطوارئ تكون مفتوحة دائما. احنا جهودنا موجودة من قبل حريق
اللي صار في المنقف، لكن تم تكثيف هذه الجهود مع الأوامر المباشرة اللي جتنا من وزير الداخلية. سكن العمالة في مختلف مناطق البلاد تحت طائلة القانون من خلال متابعة قوة الإطفاء العام بالتعاون مع وزارة الداخلية وبلدية الكويت والهيئة العامة للقوى العاملة. அகமதி கவர்னரேட்டுக்குட்பட்ட மஹபூலா பகுதியில் 100க்கும் அதிகமான அரச சொத்துக்களில் அத்துமீறல்களை அகற்றியது குவைத்துடைய முனிசிபாலிட்டி. மாநகர சபை அமைச்சர் டாக்டர் நூரா அல் மெஷானின் உத்தரவின்படி மஹபூலா பகுதியில் அரசு சொத்துக்களில் வெயில் கொடைகள், நிழல் கொடைகள், வாகனங்கள் நிறுத்தும் நிழல் கொடைகள் அகற்றப்பட்டன. குவைத் நகராட்சி மற்றும் பொது மேலாளர் சவுத் அல் தபூஸ் அவர்களின் தலைமையில் பல வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் பார்த்திங்கன்னா அடித்து நகர்த்தி உடச்சி தள்ளுறாங்க. அதே மாதிரி இந்த சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்க, நம்ம பார்க்கிங், நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற பார்க்கிங் அப்படின்னு கூட லீவுக்கு வண்டியை போட்டுட்டு போயிடாதீங்க. அதுவும் குறிப்பாக பார்க்கிங் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்லேயோ அல்லது அப்பார்ட்மெண்ட்டோட ஒட்டியே இல்லாமல் வெளியில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வண்டியை தூக்கி எங்கேயாவது ஓரமாக போடுவாங்களா இல்லை வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் ரிமூவ் பண்ணிடுவாங்க. மொத்தமாக அடித்து நவர்த்தி ஃபுல்லாகவே நெளிச்சு அது எல்லாத்தையுமே குப்பையில் ஏற்றிடுறாங்க. அது ஒன்று தான் அவங்கள்ட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். அடித்து நகர்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் முக்கியமாக குவைத்தி வீடுகள் இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த ரிக்கா, ஹதியா, சபாஹியா, ஃபஹத் அல் அஹமத், அதே போல் சல்வாவை நம்ம மெயினாக எடுத்துக்கொள்ளலாம். சல்வா பகுதியை, இப்போ சல்வா பகுதி பார்க்குறதுக்கு ஒரு குவைத்தி மந்தகா மாதிரி காட்சி அளித்தாலும் சல்வா பகுதிகளில் தான் அதிகமான வெளிநாட்டவர்கள் பிரிவு இருக்குது. என்ன இது அந்த புழக்கம் அதிகமாக இல்லாததால் பெருசாக கண்காணிக்கப்படுறதில்லை. இந்த ஃபர்வானியா, ஜிலீப் ஷோ, ஹைதான், மஹபூலா, மங்கா, ஃபாஹில், ஹவாலி, சல்மியா மாதிரி பெருசாக அந்த வெளிநாட்டவர்களுடைய புழக்கம் அதிகம் இல்லாததால் அந்த பகுதி இன்னும் கண்காணிக்கப்படலை. ஆனால் அங்கேயும் அதிகமான வெளிநாட்டவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இதில் ஒரு லீட் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக பவர் அவுட்டேஜ் ரொம்ப லோட் ஆகுது சல்வா பகுதி அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த காரணத்தை வச்சு சோதனைகள் நடத்தினால் வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகள் பிடிபட்டால் நிச்சயமாக பெரிய அளவான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வரலாம். தயவு செய்து கவனமாக இருங்க. குவைத்தி வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்பார்ட்மெண்ட்களே இருக்க முடியலை, குவைத்தி வீடுகளில் ரூம் அடித்து கூட இருக்க முடியலை. எங்கே தான் போகிறது, பொட்டியை கட்டுங்கப்பா, நாட்டுக்கு போகலாம், வேறு என்ன தான் பண்ணுறதுன்ன மாதிரி இருக்குது இல்லையா? அடுத்ததா கடைகளில் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம், அது மாதிரி தான் இப்போ நடந்தது. 2 பேர் பாராங்க, மனைவி உட்காந்து நாடியில் கை வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏதோ கப்பலுக்கு வந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த பக்கம் நபர் ஆணோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இடையில شوف راسك يعطيك الطريق. شكرا ما في جاوب انت من خلينا خط الله وصل يوحك شغل في شارع حبيبي والله அருகில் இருந்த ஃபோனை களவாணி மெதுவாக கடைசியில் பேக்லேயே போட்டுட்டாங்க, ஹேண்ட்பேக்லேயே போட்டுட்டாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. கடைகளில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக ஒரு சிலர் இந்த ஜோடி போட்டு வராங்கன்னா நிச்சயமாக சிலர் ஒருத்தர் கதை கொடுக்குறாரு, இன்னொருத்தர் ரொம்ப பிஸியாக எதையாவது தேடிட்டு இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் இவங்களில் நோட்டம் வைங்க. அதே மாதிரி குறிப்பாக பெண்கள், எஜிப்திய நாட்டவர்கள், சிரியா நாட்டவர்கள் இந்த நாட்களில் அதிகமாகவே பிடிபட்டிருந்தாங்க இந்த திருட்டு சம்பவங்களில். அதே போல் வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆசிய நாட்டவர்களோ அரபு நாட்டவர்களோ எந்த நாட்டவர்கள் வந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் ரொம்ப கண்காணிப்பாக இருங்க. கேமரா இருந்தால் பிடிச்சாங்க ஓகே, கேமரா இல்லாத கடைகளில் திருடிட்டு போனாங்கன்னா உங்கள் சம்பளத்தில் நீங்கள் தான் கொடுக்கணும். அதால் எப்போவுமே பல பக்கமும் கண்ணை திறந்து வச்சுக்கோங்க. அடுத்ததா அட்வர்டைஸ்மெண்ட்டா? ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட் தான்.
ஏன்னா எத்தனையோ பேர் விழுந்து காலை உடைச்சி தலையை உடைச்சி கஷ்டப்பட்டு தொழிலாளர்கள், ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் போகிறது தொழிலாளர்கள் தான், ரோட்டில் நடந்து போகிறது தொழிலாளர்கள் தான். அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய இவருக்கு நன்றிகள். إذا مالت فينا لازم ما نستسلم، لازم نكافح ونعدلها بالضبط مثل المحطة هذه عشان ما تطيح وتهبد علينا وتكسر روسنا. علينا وتكسر روسنا. حطينا حديد أقوى وأمتن من القديم والحين بالرشة الصغيرة. شكرا حق شركة فول اوبشن انهم بادروا وساهموا معانا. الحين انا ارتحت. الله يعطيك العافية، مشكور، ما تقصر ابو جراح، ما تقصر، مشكور مشكور حبيبي. وفول اوبشن الله يعطيكم العافية، الله يزيدكم بركة. பாருங்க, இந்த கேட் மாலில் இப்போ ஓட்டுநர்கள் யாராவது இந்த கேட் மால் பக்கம் போகிறவங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அதை செஞ்சது உப்பு ஜர்ரா தான். அதே போல் இப்போ ரீசெண்டாக ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு பள்ளங்களை மூடினார், சில வடிகான்களுடைய மூடி திறந்து இருந்துச்சு, அதை ரெடி பண்ணினார். அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இன்னும் பல இடங்களில் அவங்க அவங்களுடைய சேவையை செஞ்சுருக்கிறாங்க. இது எல்லாமே பொதுப்பணித்துறை செய்ய வேண்டிய வேலை இருந்தாலும் அவர் முன்னின்று செய்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது யார்? குவைத்தியா. ரோட்டில் தெருவுகளில் நடமாடி திரிகிறது அதிகமாக யார்? குவைத்திகளா? இல்லை, வெளிநாட்டவர்கள். நம்ம தான் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்க போகிறோம், இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி அங்கேருந்து நடந்து போக போகிறது நம்ம தான். பள்ளங்கள் வடிகான்கள் திறந்திருந்தால் அதில் விழுந்து கையை காலை உடைக்கிறது, உயிராபத்து வர்றதும் நமக்குத்தான். இந்த மாதிரி கம்பிகள் வளைந்திருக்கும் போது யாராவது இரடி விழுந்தாங்கன்னா தலை உடையும், கால்கை உடையலாம், உயிராபத்துகள் ஏற்படலாம். இது எல்லாமே பாதிப்பு நம்மளுக்கு தான். அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக உதவி செய்கிறவங்களுக்கு நம்ம கௌரவம் அளிப்போம். அதால் தான் இந்த மாதிரி வீடியோக்களை கொண்டு போடுறது. அதே மாதிரி தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த சில விடயங்களை நாம் மென்ஷன் பண்ணினா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் புஜர்ரா அவர்கள். சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதே போல் பல நல்ல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நன்றி புஜர்ரா அவர்களே. அதே மாதிரி இவங்கள மாதிரி ஆட்களோட தான் நம்மளுக்கு காண்டாக்ட் இருக்கும். தொழிலாளர்கள் பிரச்சனைகளில் குளிர்காயிறவங்களோடையெல்லாம் நம்மளுக்கு காண்டாக்ட் இருக்காது. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.